வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பீஃப் பிரியாணி, ஹைதராபாத் பீஃப் பிரியாணி செய்ய போகிறோம். பாருங்கள் எல்லோரும் வெங்காயம் போட்டிருக்கு, பட்டை கிராம்பெலாம் போட்டிருக்கு. நம்ம அடுப்பு கலகலன்னு எரியுது, ஆனால் எரியிற மாதிரி ஒன்றும் தெரியல, எரியுது. நெக்ஸ்ட்டு பீஃப் பிரியாணியில் வந்து தக்காளி போடணும். தக்காளி போட்டு தக்காளி நல்லா அரை வேக்காடு இருந்தால் போதும். தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்படியே மிதமான சூட்டில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா ட்ரை பண்ணணும். பீஃப் கறி பாருங்கள், பீஃப் கறி குக்கரில் அவிச்சு வச்சுருக்கு. பீஃப் கறி போட்டிருக்கோம், பைப்புலாம் போட்டிருக்கோம். பைப்பு எலும்புகள், பீஸுகள், சின்ன பீஸுகள். ரொம்ப பெரிய பீஸ் போட்டோன்னா வேவாது. சின்ன பீஸுகள் நீங்கள் கடையில் வந்து கேட்கும்போது சின்ன பீஸுகளாக கேட்கணும். கிராம் மசாலா, ஆச்சி கிராம் மசாலா தான் வேறு எதுவும் கூட. ஆச்சி கிராம் மசாலா. மட்டன் பீஃபுக்கு பீஃப் மசாலா வச்சுக்க மாட்டாங்க, அதான் நம்ம மட்டன் மசாலா தான் வாங்கிக்கலாம். அப்படி பிச்சுக்கணும், பிச்சு பாதி கொட்டினா போதும். அடுத்தது பிரியாணி மசாலா ஆச்சு. காரப்பொடி வாங்கலை, காரப்பொடி வீட்டில் இருக்குன்றதுனால வாங்கலை. காரப்பொடி இருக்கு வேணுமா? காரப்பொடி எடுத்துருங்க. அதை கட் பண்ணி நம்ம வந்து 3.5 கிலோ செய்கிறோம். 3.5 கிலோவுக்கு வந்து 6. எதில் நீங்கள் அளக்குறீங்களோ அதில் 2 தண்ணி. பீஃப் போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு, மசாலாம் போட்டாச்சு. இப்போ தண்ணி ஊற்றிட்டுருக்கு. பார்த்துங்க மச்சான் பிறந்த நாளுக்கு இந்த பிரியாணிலாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெருப்பு மாதிரி இப்போ உடைக்க போகிறோம் பாருங்கள். அதெல்லாம் கட் பண்ணிட்டு அப்படியா வருது. அரிசி வந்துருக்கு. மட்டன் பிரியாணி தோத்துரும் குறிச்சி, மட்டன் பிரியாணி தோத்துரும். முடிஞ்சிடும். சார் சொல்லி எடுத்து நீ சாப்பிட்டு பாரு. அதுலேருந்து எடுத்துக்க. அப்படி கறி பசங்க இருக்கும். மட்டன் பிரியாணி